சாண்டில்யனின் மன்னன் மகள் 4ஆம் அத்தியாயம். நட்சத்திரங்கள் நகைத்தன. கும்பகோணம் புத்த மடாலயத்திற்கு கரிகாலன் வந்து சேர்ந்த 2ஆம் நள்ளிரவின் ஆரம்ப ஜாமத்தில் அந்த விகாரத்தின் தலைமை பிஷுவின் அந்தரங்க அறையில் தஞ்சை துறவியார் பரீட்சை செய்ய தொடங்கிய அந்த பச்சைக்கல் மோதிரம் சாளரத்தருகே மறைந்து நின்றபடி உள்ளே நடப்பதை கவனித்து கொண்டிருந்த சைவத் துறவியின் உடலை ஓர் உலுக்கு உலுக்கியே விட்டது. எத்தனை பெரிய ரகசியம் அந்த மோதிரத்தில் புதைந்து கிடக்கிறது என்பதை கன நேரத்தில் புரிந்து கொண்ட காரணத்தால் பேசவோ அசையவோ சக்தியற்று ஒரு வினாடி கல்லாய் சமைந்த சிலையென நின்றுவிட்ட அவருடைய தேகத்தில் அடுத்த வினாடி பல பயங்கர அலைகள் பாய்ந்து சென்றன. உணர்ச்சி மிகுந்ததால் நரம்புகள் சற்றே தளர்ச்சி கொடுத்து உடலில் நடுக்கத்தை கொடுத்தன. அந்த நடுக்கத்தின் போது அவன் மகனா இவன் என்று உச்சரித்த சொற்களும் நடுங்கியே உதிர்ந்தன. இந்த ரகசியம் வெளியானால் என்ன விளையும் என்பதை நினைத்து பார்த்த சைவத்துறவி அதிகமான பீதியால் மேற்கொண்டு எதையும் நினைக்காமலும் மனதில் எழுந்த கேள்விக்கு பதில் தம் உள்ளத்தில் கூட எழ ஒட்டாமலும் அடக்கிவிட்டு அறைக்குள்ளே மேற்கொண்டு என்ன நடக்கிறது என்பதை கவனிக்கலானார். மோதிரத்தை பற்றியும் மோதிரத்தின் ரகசியத்தை பற்றியும் சைவத்துறவியார் அவ்வளவு தூரம் நடுங்கினாரே தவிர தஞ்சையிலிருந்து வந்த புத்த துறவி எந்தவித பயத்தையோ வேறு எவ்வித உணர்ச்சியையோ முகத்தில் காட்டாமலே ஏதோ நகை வியாபாரி நோட்டம் பார்ப்பது போல மோதிரத்தை நீண்ட நேரம் பரீட்சை செய்தார். பிறகு அந்த மோதிரத்தை அறையின் கோடியில் புத்தர் சிலைக்கு பக்கத்தில் இருந்த ஒரு விளக்கு கருகில் கொண்டு போய் அதன் உட்பக்கத்தில் இருந்த வரிகளை மிக நிதானமாக படித்தார். மோதிரத்தின் உட்பக்கத்தில் வெட்டப்பட்டிருந்த கரிகாலன் என்ற ஒரு வார்த்தையை படிக்க எதற்காக அத்தனை நேரமாக வேண்டும் என்று கரிகாலன் நினைத்து வியந்தான். புத்த விகாரத்தின் தலைமை பிஷுவுக்கு கூட அது ஆச்சரியமாகத்தான் இருந்தது. தஞ்சை துறவி வீண் விஷயத்திற்கு காலத்தை நீட்டுகிறார் என்று நினைத்த விகாரத் தலைவர், ஏன் சுவாமி, அதில் அத்தனை தூரம் பார்ப்பதற்கு என்ன இருக்கிறது என்று சலிப்புடனே கேட்டார். அவர் குரலில் கண்ட சலிப்பையும் கரிகாலனுக்கும் தலைமை பிஷுவுக்கும் இருந்த அவசரத்தையும் தஞ்சை துறவி உணர்ந்து கொண்டாலும் அவர்களது சலிப்பையோ அவசரத்தையோ லட்சியம் செய்யாமல் மிக நிதானமாகவே ஆராய்ந்தார். பிறகு தலைமை பிஷுவை நோக்கி, மான்தோல் ஒன்று கொண்டு வர சொல்கிறீர்களா என்று கேட்டார். மான்தோலா? எதற்காக என்று வினவினார் தலைமை பிஷு. மடாலயத்தில் நாய்த்தோல் எங்கே கிடைக்கப் போகிறது என்று பதில் சொன்னார் தஞ்சை துறவி. இதை கேட்டதும் சாந்த சொரூபியான தலைமை பிஷுவின் முகத்திலும் கோபக்குறிகள் தோன்றத் தொடங்கின. குரலிலும் சற்று உஷ்ணம் தொனிக்க பேசத் தொடங்கிய தலைமை பிஷு, நாய்த்தோல் மட்டும் போதுமா, அல்லது வேறு ஏதாவது மிருகங்களின் சருமங்களும் சுவாமிக்கு தேவையாக இருக்குமா என்று கேட்டதும் அல்லாமல், இதை வேட்டைக்காரன் வீடு என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் போல் இருக்கிறது. இது புத்த விகாரம் சுவாமி, இங்கு எந்த மிருகங்களையும் கொல்வதில்லை என்று சற்று அழுத்தமான குரலிலும் சொன்னார். தஞ்சை துறவியார் புத்தரின் விளக்குக்கு அருகிலிருந்தே திரும்பி தலைமை பிஷுவை பார்த்து புன்முறுவல் செய்து, சுவாமி, தவறாக அர்த்தம் செய்து கொள்ளாதீர்கள். இந்த மோதிரத்தில் ஒரு முக்கிய குறியை காணோம். உட்பக்கத்தில் ஓர் இடத்தில் பொட்டாக தெரிகிறது. அதை தேய்த்து பார்த்தால் ஒருவேளை நான் எதிர்பார்ப்பது அதில் இருக்கலாம். நகைகளை சுத்தம் செய்ய நாய்த்தோல் தான் உபயோகப்படும். சில வேளைகளில் மான்தோலும் பயன்படும். விகாரத்தில் நாய்த்தோல் கிடைக்காதே என்பதற்காக மான்தோல் கேட்டேன் என்று வினவினார். ஓஹோ, அப்படியா என்று சற்று ஆசுவாசப்பட்ட தலைமை பிஷு, மான்தோல் மட்டும் புத்த விகாரத்தில் எங்கிருந்து கிடைக்கும் என்று கேட்டார். அதுவரை இந்த சச்சரவில் ஈடுபடாதிருந்த கரிகாலன் அவர்கள் இருவரையும் சமாதானப்படுத்த முற்பட்டு, சுவாமி, இந்த மான்தோலுக்காக எதற்காக இத்தனை சண்டை? என்னுடன் வந்த சைவத் துறவியிடம் மான்தோல் இருக்கிறது, வேண்டுமானால் கொண்டு வருகிறேன் என்றான். தஞ்சை துறவியார் அதற்கு சம்மதிக்கவில்லை. வேண்டாம் தம்பி, மோதிரத்தை துலக்கி பார்க்க வேறு வழி இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அகல் விளக்கின் எண்ணெய் கசண்டை சிறிது கட்டை விரலால் எடுத்து மோதிரத்தின் உட்புறத்தில் தடவி தமது காவி வஸ்திரத்தால் அதை பலம் கொண்ட மட்டும் தேய்த்துவிட்டு மீண்டும் விளக்கில் பரிசோதித்தார். அவர் மறுபடியும் தலையை தூக்கி
கரிகாலனையும் தலைமை பிஷுவையும் பார்த்தபொழுது அவர் முகத்தில் எல்லையற்ற திருப்தியும் மகிழ்ச்சியும் குடிகொண்டிருப்பதைக் கண்ட மற்ற இருவரும் தஞ்சை துறவியார் தேடிய குறி கிடைத்துவிட்டது என்பதை புரிந்து கொண்டனர். இரகசியத்தை தாம் புரிந்து கொண்டதோடு நிற்காத தஞ்சை துறவியார் தலைமை பிஷுவையும் விளக்கிடம் வரும்படி அழைத்து மங்களான அந்த விளக்கொளியில் மோதிரத்தின் அடிப்பாகத்தில் ஓர் இடத்தை சுட்டி காட்டினார். தலைமை பிஷுவை தொடர்ந்து சென்று கரிகாலனும் மோதிரத்தில் இருந்த அந்த குறியை கண்டானானாலும் அதில் அந்த இரு பிஷுக்களும் பிரமிக்கும்படியான விசித்திரம் என்ன இருக்கிறது என்று அவனுக்கு சிறிதும் புரியவில்லை. ஆகையால், சுவாமி, இதில் என்ன அப்பேற்பட்ட விசித்திரம் இருக்கிறது என்று தஞ்சை துறவியை நோக்கி வினவினான். தஞ்சை துறவி பதிலேதும் சொல்லாமலே மற்ற இருவரும் பின்தொடர அறையின் நடுவுக்கு வந்து தலைமை பிஷுவையும் கரிகாலனையும் மஞ்சங்களில் உட்கார சொல்லிவிட்டு சற்று நேரம் அவர்கள் எதிரில் மௌனமாகவே நீண்ட நேரம் சிந்தனையில் ஆழ்ந்தார். பிறகு கரிகாலனை நோக்கி, தம்பி, மோதிரத்தின் விசித்திரம் என்ன என்பதை ஒரு காலத்தில் நீயே புரிந்து கொள்வாய். இன்று நான் அதை பற்றி எதுவும் சொல்லாததன் காரணமும் அன்று உனக்கு தெரியும். தற்சமயம் அதை பற்றி மூச்சு கூட விட முடியாத நிலையில் நான் இருக்கிறேன் என்று கூறினார். கரிகாலனுடைய கண்கள் தஞ்சை துறவியின் முகத்தை ஏறெடுத்து நோக்கின. சுவாமி, தங்கள் திருவாக்கிலிருந்து இதை கேட்பதற்காகவா சூடாமணி விகாரத்திலிருந்து இங்கு வந்தேன் என்று அவனிடமிருந்து வெளிவந்த சொற்களிலும் கோபம் சற்றே தொனித்தது. தஞ்சை துறவியாரின் முகத்தில் சாந்தமும் அனுதாபமுமே நிலவி கிடந்தன. கருணை சொட்டும் விழிகளை கரிகாலன் மீது நாட்டிய அந்த துறவி பரிதாபம் கலந்த குரலில், தம்பி, உன் பிறப்பை பற்றிய வரலாற்றை மறைத்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லாவிட்டால் இந்த வினாடியே முழு தகவலையும் உன்னிடம் சொல்லிவிடுவேன். ஆனால் அப்படி செய்ய இப்பொழுது எனக்கு அனுமதி இல்லை. நன்றாக யோசித்துப்பார். உன் பிறப்பை பகிரங்கப்படுத்த முடியுமானால் உன் தந்தையோ அல்லது அவருடன் சம்பந்தப்பட்டவர்களோ உன்னை எதற்காக சூடாமணி விகாரத்தில் ஒளித்து வைக்க வேண்டும்? உன் பிறப்பின் கதையை சொல்லும் இந்த மோதிர அடையாளத்தை மட்டும் எதற்காக விகாரத்தின் தலைமை பிஷுவிடம் கொடுத்து செல்ல வேண்டும்? இப்படி மர்மம் நிறைந்த உன் பிறப்பு வரலாற்றை நான் அவ்வளவு சுலபமாக உடைத்து சொல்லிவிட முடியும் என்று நினைக்கிறாயா? உன் மோதிரத்தில் நான் சுட்டி காட்டினேனே ஒரு கிரீடத்தின் சிறு குறி, அந்த சின்னத்தை எதற்காக அவ்வளவு சிறிதாக அவ்வளவு லாவகமாக வெட்டியிருக்கிறார்கள்? முத்திரைகளை மோதிரத்தின் மேல் பொறிப்பதுண்டு. கற்கள் வைத்து குறி போல் கட்டுவது உண்டு. மோதிரத்தின் உட்புறத்தில் முத்திரையை பொறித்திருப்பதை நீ பார்த்திருக்கிறாயா என்று கேட்டார். கரிகாலன் மனதில் ஏதேதோ எண்ணங்கள் எழுந்து ஊசலாடின. மோதிரத்தில் கண்ட முத்திரை யாதாயிருக்கும் என்று ஆராய பார்த்தான். தான் படித்த அத்தனை படிப்பிலும் இத்தகைய முத்திரையை பற்றி தகவலேதும் இல்லாததை எண்ணிய கரிகாலன், படிப்புக்கு பூர்த்தி என்பது ஒன்று கிடையாது என்று பெரியவர்கள் சொல்வது எவ்வளவு சரியாயிருக்கிறது என்று நினைத்து பார்த்து பெருமூச்சு ஒன்றும் விட்டான். அவன் அடிவயிற்றிலிருந்து எழுந்த அந்த சோகப் பெருமூச்சின் காரணத்தை நன்றாக உணர்ந்த கும்பகோணம் மடாலயத்தின் தலைமை பிஷு தஞ்சை துறவியை நோக்கி, சுவாமி, தம்பி சோகத்தால் உருகி போகிறானே, அவன் பிறப்பை பற்றிய பூரா உண்மையை சொல்லாது போனாலும் ஓரளவு கோடியாவது காட்டக்கூடாதா என்று அனுதாபம் பரிபூரணமாக துணிக்கும் குரலில் கேட்டார். சுவாமி, கோடி காட்டுவதும் அபாயம். தம்பி சாஸ்திரங்களில் கைதேர்ந்தவன் என்பதை சூடாமணி விகார தலைவர் பலமுறை எழுதியிருக்கிறார். அவன் புத்தி சூடம் போன்றது. விளக்கை சற்று அருகில் கொண்டு போனால் ஜுவாலை பிடித்து கொள்ளும் என்று ஏற்கனவே எச்சரித்திருக்கிறார். ஆகவே இது விஷயத்தில் நாம் எச்சரிக்கையாகவே நடந்து கொள்ள வேண்டும் என்றார் தஞ்சை துறவி. தஞ்சை துறவி விளக்க அவர் சொன்ன வார்த்தைகள் மர்மத்தை அதிகப்படுத்தினவே தவிர குறைக்கவில்லை என்பதை கவனித்த கரிகாலன் முகம் கோபத்தால் சிவந்தது. இணையற்ற அழகுடன் விளங்கிய அவன் முகம் அவசியமான சமயத்தில் எத்தனை பயங்கரமாக மாற முடியும் என்பதை கோபம் பொங்கியதால் ஈட்டிகளைப் போல் விளக்கொளியில் ஜொலித்த அவன் கண்கள் நிரூபித்தன. அவன் உதடுகளிலிருந்து உதிர்ந்த சொற்களிலும் உக்கிரம் தீவிரமாக துளிர்த்து நின்றது. எதற்காக இந்த அனாவசிய எச்சரிக்கை? என் பிறப்பு மர்மம் தெரிந்தால் தலையா போய்விடும்
என்று இறைந்த கரிகாலன் ஆசனத்திலிருந்து சட்டென்று எழுந்தான். தஞ்சை துறவி அவன் பதற்றத்தையோ உக்கிரத்தையோ லட்சியம் செய்யாமலேயே அவனை உற்று நோக்கி, தலை போவதாயிருந்தால் நான் கவலைப்பட மாட்டேன் தம்பி. தலைகள் உருளும், ஆயிரக்கணக்கான தலைகள் உருளும் என்று கூறினார். ஏன் உருள வேண்டும் என்றான் கரிகாலனும் விடாப்பிடியாக. போர் மூண்டால் தலைகள் தரையில் உருளாமல் அவரவர் தோள்கள் மீதா உட்கார்ந்திருக்கும் என்று துறவியும் குத்தலாக சொல்லி தமக்கு சிறிது நகைச்சுவையும் உண்டு என்பதை காட்ட லேசாக புன்னகையும் செய்தார். கரிகாலன் ஸ்தம்பித்து நின்றான். போர் மூலுமா என்ற சொற்கள் அவன் வாயிலிருந்து மெதுவாக வெளிவந்தன. ஆம் தம்பி, போர் மூலம். நீ உயிரோடு இருக்கிற விஷயம் தெரிந்தால் நிகழக்கூடிய அனர்த்தங்கள் பல. அதை விவரித்து சொல்ல எனக்கு உரிமை இல்லை. சோழ நாட்டின் பிற்கால அந்தஸ்து, விஸ்தரிப்பு, பெருமை, ராஜேந்திர தேவனுடைய வாழ்க்கை லட்சியத்தின் பூர்த்தி, இத்தனையுடன் உன் பிறப்பின் இரகசியமும் பிணைந்து கிடக்கிறது. ஆகையால் அதை பற்றி எதையும் கேட்காதே. சரியான சந்தர்ப்பத்தில் நானே வந்து உன்னை யாரென்று பகிரங்கப்படுத்துவேன். அதுவரை பொறுத்திரு என்றார் தஞ்சை துறவி. நான் எதற்காக பொறுக்க வேண்டும்? பெற்ற தாய் தந்தையரை அறிந்து கொள்ளும் உரிமையை எதற்காக தியாகம் செய்ய வேண்டும் என கேட்டான் கரிகாலன். சோழ நாட்டின் நன்மைக்காக, பெரிய பேரரசின் சேமத்திற்காக, சூரிய வம்சத்தில் வந்த சோழர்களின் ஒளி பார் முழுவதிலும் கடல் கடந்தும் வீசுவதற்காக, அவர்கள் சாம்ராஜ்யம் நாட்புறத்திலும் பறந்து செழி தோங்குவதற்காக, புலிக்கொடியின் நிழலில் தங்கும் மக்கள் இதர நாட்டு நரிகளால் தீண்டப்படாதிருப்பதற்காக என்று தஞ்சை துறவியார் ஆவேசத்தோடு பேசினார். கரிகாலன் அவருக்கு ஏதும் பதில் சொல்லவே இல்லை. தன் பிறப்பை அறிவதில் இத்தனை சங்கடம் இருக்கும் என்பதையோ, சாந்த சுரூபியான தஞ்சையின் புத்த துறவிக்கே ஆவேசத்தை ஊட்டக்கூடியதாக இருக்கும் என்றோ அவன் எண்ணவே இல்லை. ஆதலால் அவருக்கு பதிலேதும் சொல்ல வழி இல்லாமல் அசைவற்று அரை நடுவில் நின்றான். தஞ்சை துறவியின் உறுதியை பார்த்த பிறகு அதை உடைப்பது என்பது நடவாத காரியம் என்பதை பரிபூரணமாக அறிந்து கொண்ட கரிகாலன் கடைசியாக அவரை நோக்கி, சுவாமி, அடுத்தபடியாக என் வாழ்க்கை திரும்ப வேண்டிய வழி என்ன? வழியை நீங்கள் சொல்வீர்கள் என்று சூடாமணி விகாரத்தில் இருந்த தந்தையார் சொன்னார். என்ன வழி என்று வினவினான். சூடாமணி விகார பெரியவர் சொன்னதில் தவறேதும் இல்லை தம்பி. உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டுவது என் கடமை. அது நாட்டுக்கு செய்ய வேண்டிய பணி. அதை புரிவதற்கு சித்தமாகவே நான் வந்திருக்கிறேன் என்று கரிகாலனை நோக்கி கூறிய தஞ்சை துறவி பக்கத்தில் இருந்த தலைமை பிஷுவை நோக்கி, சுவாமி, ஓர் ஓலையும் எழுத்தாணியும் வேண்டும் என்றார். தலைமை பிஷு ஆகட்டும் என்பதற்காக தமது தலையை ஒருமுறை ஆட்டிவிட்டு அறைக்கு வெளியே சென்று சற்று நேரத்திற்கெல்லாம் ஓலையும் எழுத்தாணியும் கொண்டு வந்தார். அவற்றை வாங்கி கொண்ட தஞ்சை துறவி புத்த பகவானுக்கு எதிராக தரையில் சப்பளிக்க உட்கார்ந்து ஓலையை தமது தொடையில் வைத்து கொண்டு எழுத்தாணியால் அசக்கி அசக்கி எழுதலானார். அவர் மிகுந்த யோசனையுடன் ஓலையை எழுதிய மாதிரியிலிருந்தும் இடையிடையே அவர் யோசித்த விதத்திலிருந்தும் ஓலை யாரோ ஒரு முக்கியமான பேர்வழிக்கு எழுதப்படுகிறது என்பதை உணர்ந்து கொண்டான் கரிகாலன். துறவியும் ஓலையை எழுதி முடித்து கொண்டு எழுந்திருந்து தலைமை பிஷுவிடம் தந்து, சுவாமி, விலாசம் சரிதானே என்றார். விலாசத்தை படித்த தலைமை பிஷுவின் முகத்தில் மட்டும் என்ன, கரிகாலன் முகத்திலும் ஆச்சரியமும் பிரம்மையும் கலந்து தாண்டவமாடின. இவரையா நான் சந்திக்க வேண்டும் என்று நம்பிக்கை பூரணமாக பிறக்காத குரலில் கேட்டான் கரிகாலன். ஆமாம் தம்பி, இவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறாயா என்று கேட்டார் தஞ்சை துறவி. இவரை பற்றி தெரியாதவர்கள் சோழ மண்டலத்தில் இருக்க முடியுமா என்றான் கரிகாலன். உண்மை தம்பி, நேராக இந்த ஓலையை கொண்டு போய் அவரிடம் கொடு. உன் வாழ்க்கை சரியான பாதையில் செலுத்தப்படும் என்று கூறிய தஞ்சை துறவி தமது காரியத்தை சாதித்து விட்டதற்கு அறிகுறியாக பெருமூச்சும் விட்டார். அறையில் நடந்த நிகழ்ச்சிகள் பூராவையும் சாளரத்தருகே நின்று கவனித்து கொண்டிருந்த சைவ துறவியார் ஓலையில் கண்ட விலாசம் யாருடையது என்று அறிந்து கொள்ள துடித்தார். ஆனால் விலாசத்தில் கண்ட பெயரை மட்டும் அறையில் இருந்த மூவரும் உச்சரிக்கவில்லை.
கடைசியாக தலைமை பிஷு அந்த பெயரை உச்சரித்த போது பெரிய இடியே தலையில் இறங்கிவிட்டது போன்ற உணர்ச்சி ஏற்பட்டது சைவத்துறவிக்கு. அரையன் ராஜராஜனை அணுகுவது அவ்வளவு சுலபம் என்று நினைக்கிறீர்களா என்று சற்று சந்தேகத்துடன் வினவினார் தலைமை பிஷு. என் ஓலையை அவர் அலட்சியம் செய்ய முடியாது. என் கையெழுத்து அரண்மனைகளையே திறந்துவிடும் என்பது உமக்கு தெரியாதா என்று தஞ்சை துறவியார் கேட்டார். அரண்மனை கோட்டைகளை விட பலமான சேனை அரண் அரையன் ராஜராஜனை சூழ்ந்து நிற்கிறதே என்று மீண்டும் சந்தேக குரலை எழுப்பினார் தலைமை பிஷு. அந்த படை அரணையும் இந்த ஓலை உடைக்க வல்லது சுவாமி என்று தலைமை பிஷுவை சமாதானப்படுத்திய தஞ்சை துறவியார், தம்பி, அரையன் ராஜராஜன் பெரும் படையுடன் மேலை சாளுக்கியர் எல்லையில் தங்கியிருக்கிறான். அங்கு போய் அவனை பார். பிரயாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகளை நான் கவனிக்கிறேன். நாளை காலையிலேயே நீ புறப்பட வேண்டும் என்றார். மறுநாள் காலை அவன் பயணப்பட்ட போது சைவத்துறவியாரும் அவனுடன் கிளம்பினார். கரிகாலன் அவரை தட்டி கழிக்க செய்த முயற்சிகள் எதுவும் பலிக்கவில்லை. சைவத்துறவியின் மர்மத்தை புரிந்து கொள்ளாத தலைமை பிஷு தம்பிக்கு சோழ நாட்டு வட எல்லை வழிகள் தெரியாதாகையால் அவனுக்கு துணையாக இருக்கட்டும் என்று சைவத்துறவிக்கு மடாலயத்திலிருந்த ஒரு புறவியையும் இரவலாக கொடுத்தார். கும்பகோணம் மடாலயத்திலிருந்து கிளம்பிய இருவரும் 15 நாள்கள் விடாமல் வடக்கே பயணம் செய்த பிறகு கிருஷ்ணா நதிக்கு அருகிலிருந்த ஒரு நகரத்தை அடைந்தனர். அன்றிரவு அந்த நகரத்தின் சத்திரத்தில் தங்கியிருந்த கரிகாலன் மனதில் பெரியதொரு சந்தேகம் கிளம்பவே நள்ளிரவில் சைவத்துறவியின் நித்திரையை சோதித்து சத்திரத்தை விட்டு வெளியேறி ஆகாயத்தை நோக்கினான். நிலவற்ற ஆகாயத்தில் 1000 விண்மீன்கள் ஜொலித்தன. அவற்றை ஆராய்ந்த கரிகாலன் கண்களில் கோபம் பீரிட்டு எழுந்தது. இந்த கரிகாலன் எத்தனை தந்திரமாக சைவத்துறவியால் ஏமாற்றப்பட்டான் என்ற கதையை சொல்லி சொல்லி விண்மீன்கள் கண் சிமிட்டி சிரித்தன. அந்த சிரிப்பினால் வெகுண்டுதானோ என்னவோ கரிகாலன் கை அவன் இடையிலிருந்த உடைவாளை நோக்கி சென்றது. அந்த உடைவாளை அவன் உருவுவதற்கு முன்பாக மற்றொரு உடைவாள் அவன் கழுத்தை தடவிக்கொண்டு நின்றது.